2 வரியில கதை சொல்ல முடியாத இயக்குனர் பாக்யராஜ். அப்செட் ஆகி 92C ரூமுக்கு வந்துட்டாருன்னு போன வீடியோல சொல்லியிருந்தோம். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அது எப்படி 2 வரியில கதை சொல்றதுன்னு நான் யோசிச்சேன். சாயங்காலம் தூயவன் சார் வந்தாரு. அப்ப சோகமா படுத்திருந்தேன். அப்செட் ஆகாதே. ஒருத்தருக்கு ஒருத்தர் சிங்க் ஆகிறது சாதாரண விஷயம் இல்ல. தேவர் சொல்ற விதம் கடுமையா இருக்குமே ஒழிய கதைன்னு சொன்னா அவருக்கு புடிச்சு போயிடும். 2 வரியில நான் கதை சொல்றேன் பாரு. ஒரு அண்ணி அம்மாவுக்கு ஈக்குவல். ஆனா அண்ணி கிட்ட மைத்துனர் தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். அண்ணன் அந்த தம்பி மேலே உயிரையே வச்சிருக்கான். இதை எப்படி சரி பண்றதுன்னு அண்ணி தடுமாறுறாங்க. இவ்ளோதான் கதை. இத தேவர் புரிஞ்சுக்குவாரு. இப்படித்தான் 2 வரியில கதை சொல்ல பழகிக்கணும். இப்படி தூயவன் சொல்ல அப்பதான் மனசு ஆறுதலா இருந்தது. தப்பு தேவருடையது இல்ல. எப்படி திங்க் பண்ணணும்னு தெரியாமே வந்திருக்கேன்னு நான் புரிஞ்சுகிட்டேன். பல வருஷங்கள் கழிச்சு தேவரை சந்திச்சேன். அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அடுத்த வீடியோவில பார்க்கலாம்.